இரத்த அழுத்தம் வந்து 2 பாயிண்ட் இருக்கும். மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும். அது சிஸ்டாலிக் ப்ரெஷர். ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அந்த வாலில் உள்ள ப்ரெஷர் தான் அது. ஒரு எல்லா இடமும் பம்ப் பண்ணணும்ல, அந்த பம்பிங் ப்ரெஷர் தான் அந்த நேரம் ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்ரெஷர் தான் சிஸ்டாலிக். இன்னொன்று ஃபில்லிங். பம்ப் பண்ணிவிட்டு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுதில்ல, அப்போ வந்து அந்த அஸ்தரத்தங்கள்லாம் உள்ளே போகும். லங்ஸில் ஃபில்டரான ஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் திரும்ப லெஃப்ட் சைடு அது ஹார்ட்டுக்கு வரும். ரைட் சைடில் நமக்கு அஸ்தரத்தம் மேலேருந்து கீழே, மேலே கீழே, இன்ஃபீரியர் வீனக்கேவா சுப்பீரியர் வீனக்கேவா ரெண்டுலேருந்தும் அந்த அது கலெக்ட் ஆகி உள்ளே வரும். அது ரிலாக்ஸிங் ஃபேஸு, அதுதான் டயஸ்டலி. இந்த 2 பாயிண்ட்டு நமக்கு முக்கியம். ஒன்று மேலே உள்ளது சிஸ்டாலிக் ப்ரெஷர், அது வந்து 130 இருக்கணும். கீழே வந்து 80, இது மேக்ஸிமம் பாயிண்ட்டு. 130/80 மேக்ஸிமம் இருக்கலாம். அது 130ங்கிறது 120 இருக்கலாம், 110 இருக்கலாம், 100 இருக்கலாம். சில லேடிஸ்க்கு 100 தான் இருக்கும். அவங்க வந்து 100 பார்த்துட்டு எனக்கு லோ பிபிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க பாடிக்கு அவ்வளோதான். அந்த சிஸ்டம் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. அது அப்படி அது எப்போவுமே 100 தான் இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் 100 to 110, அது 110 to 120, 130 அந்த ரேஞ்சில் இருக்கணும் அந்த சிஸ்டாலிக் ப்ரெஷர் மேலே உள்ளது. கீழே உள்ளது வந்து மேக்ஸிமம் 80 இருக்கலாம், 70 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம். 80க்கு மேலே 90 வரைக்கும் இருந்தால் அவங்க லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கலாம். உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் எங்களை மாதிரி வந்து இந்த பார்க்கில் ஒரு 10 ரவுண்டு அடிக்கலாம். இல்லைனா ரோட்டில் போயிட்டு பார்க்கில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாட்டு பாடிட்டு போகலாம், பாட்டு கேட்டு போகலாம். இதான் ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த மென்டல் ரிலாக்ஸேஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டும் இருந்தேன்னா சால்ட்டை குறைச்சிக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் கூட்டிக்கணும். அப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கூட இருக்குன்னா 30, 140 இருக்குது. சிஸ்டாலி 140 இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சால்ட்டை குறைச்சி இது பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, 140க்கு மேலே இருக்குது, 150க்கு மேலே இருக்குன்னா ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டியதான். சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கணும். ஏன் அதை சரி பண்ணணும்? ஏன் 150 இருந்தானே? எனக்கு ஒன்றும் தலைலாம் சுற்றலையே, என்ன பிடிச்சணும் தலைலாம் செய்யலையே, ஒன்றுமே செய்யலையே. அப்புறம் இரத்த குழாய்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டார்கெட் ஆர்கன், முக்கியமான உறுப்புகள் எங்கெல்லாம் இருக்குது? கிட்னி சட்னி ஆயிரும். இவன் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷனை வச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு 10 வருஷம் மாத்திரையே சாப்பிட மாட்டேன். நான் மாத்திரைலாம் போடலை, எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு டாக்டர் அப்பவுமே சொன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னார். நான் மாத்திரைலாம் போடலை, எனக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லைம்மா. திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா கிரியாட்டின் மேலே போயிட்டுமாங்க. என்னன்னா 2 கிட்னிலையும் ஃபில்டர்லாம் டேமேஜ் ஆகி போச்சுமா. அது டார்கெட் ஆர்கனே அது வந்து சோலி முடிச்சிடும். இல்லைனா என்ன பக்கம் திடீர்னு ஒரு நாளைக்கு படுத்து கிடப்பான், கை விளங்காது, பக்கவாதம் வந்துடும், மூளையில் ரத்த உறைவு ஏற்பட்டுரும். இல்லைனா திடீர்னு நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னா நேராக போனால் 3 வெசல்லையும் பிளாக் ஆகிருக்கும் பாரு, ட்ரிபிள் வெசல் டிசீஸ். அங்கே ஸ்டெண்ட் வைக்கணும் பாரு. ஒரு ஸ்டண்ட்டு, பெரிய ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் ஸ்டெண்ட் வச்சு விட்ருவார், இருக்கிறதெல்லாம் காசெல்லாம் பிடிங்கிட்டு விட்ருவார். அதனால் அஞ்சே பிளாஸ்டிக் கிடையாது, அது பேர் 5 லட்சம் பிளாஸ்டிக். நீங்கள் என்னமோ 5 பிளாஸ்டிக் சொல்லிட்டு அழுகிறாங்க, தப்பான வார்த்தை அது. அது 5 லட்சம் பிளாஸ்டிக் போய் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் வீடுகளெல்லாம் விற்று பண்ணிவிட்டு அவங்க நேராக பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கேயே எல்லாம் பிளாஸ்டிக்கும் பண்ணுறாங்க, ஓசி பிளாஸ்டிக்கே பண்ணுறாங்க. 5 லட்சம் பிளாஸ்டிக் பண்ணுவான். எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஹைப்பர் டென்ஷன். அது 30 வயசுலேயும் வரலாம், 40 வயசுலேயும் வரலாம். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது இரத்த குழாய்களில் சில மாற்றங்கள் வர்றது வந்து தவிர்க்க முடியாது. அதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தேன்னா சிலருக்கு வரும். சில குடும்பத்தில் தாத்தாவுக்கு இருக்கும், பெருசாக அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். அப்பாவுக்கு ஒரு 50 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்பார். அப்போ இவன் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவனுக்கு அந்த இரத்த குழாய்களில் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அப்பா நல்லா லீனாக இருந்திருப்பார். இவனுக்கு சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது. நல்லா கண்டதெல்லாம் தின்னுட்டு அவன் பாட்டில் பெரிய தொந்தியை தூக்கிட்டு அலைவான். எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாட்டி வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இருந்தாலே வரும், பிபி வரும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா வரும். சால்ட்டு, ஆடட் சால்ட்டு, உங்கள் ஹோட்டல் சாப்பாடு அடிக்கடி சாப்பிட்டு, நமக்கு இன்றைக்கி மட்டும் நம்ம சாப்பிட்றோம், கவலை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டெய்லி போய் சாப்பிடுவான். எங்கேயாவது ஒரு பார்சலை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். கடையில் சாப்பிடணுன்னு தான் சொல்லியிருக்காரு டாக்டரு. நான் கடையில் அங்கே வீட்டில் ஒரு ஷவர்மா வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே பேக்டு ஃபுட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன், வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதனால் அந்த மாதிரி சால்ட்டட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம தாத்தா பாட்டி மாதிரி என்ன சாப்பிட்டாங்களோ அந்த இதை 90% நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆசைக்கு என்றைக்காவது சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டில் கொஞ்சம் சேஞ்சு, சால்ட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு
கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட்டிக்கணும். வெயிட்டு அதிகமாக இருந்தால் வெயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இது இல்லையா, ஒரு மாத்திரை போடலாம். ஒரு மாத்திரையும் சரி வரலையா 2 மாத்திரை போடலாம். 2 மாத்திரையும் சரி வரலையா டாக்டர் மாற்றி 3வது மாத்திரை கொடுப்பாரு, போட்டுக்கலாம். கவலையே கிடையாது. எத்தனை மாத்திரை வேணாலும் போடுங்க. கண்ட்ரோல் அந்த டார்கெட்டு கீழே இருக்கணும். நீங்கள் பஸ்ஸில் வேணால் போங்க, காரில் போங்க, இல்லைனா ட்ரெயினில் போங்க, வந்தே பாரத்தில் போங்க. எப்படின்னா ட்ரெயினுக்கு சென்னை போயணும். ஏதோ ஒரு வழியில் போகணும்ல. நம்ம டார்கெட்டாக தானே சென்னைக்கு நாளை காலையில் இருக்கணும்னா எந்த வழியில் வேணாலும் பிச்சுக்கிட்டு போங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் சும்மா நான் ரொம்ப பெரிய சாதிக்கிற மாதிரி மாத்திரை போட மாட்டேன். சரி, மாத்திரை என்றைக்கெல்லாம் போடணும், நீங்கள் என்றைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்றைக்கெல்லாம் போடணும். இவ்வளோதான். மாத்திரை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாமா? நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசியெல்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் கழிச்சு அரிசி வாங்குவீங்க? அதே மாதிரி தான் ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரைலாம் நம்ம அரிசியோடு சேர்த்து வச்சுக்கணும். அது அரிசி கணக்கில் வந்துடணும். அரிசி முடிகிறதுக்கு 2 நாள் வாங்கி வைக்கிறோம்ல, அதே மாதிரி 2 நாள் மாத்திரை கிடக்கும்போது வாங்கிடணும். நான் 4 நாள் தான் விட்டேன், எனக்கு பக்கவாதம் வந்துட்டுமா. இவனை எவன் விட சொன்னான்? அது நல்ல பாம்பு, அதுகிட்ட போய் சும்மா தட்டிக்கிட்டானிமா, அடித்து ஓங்கி அடித்து ஒரே அடி அடிக்கணும்ல. அது மடிக்கில் வச்சுக்கிட்டு சீண்டி சீண்டி பார்க்குறது. அதனால் அது சைலண்ட் கில்லரு. ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனுங்கிறது 130/80 ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அப்பப்போ பீரியாடிக்கலாக செக் பண்ணிங்க. கொஞ்சம் கூட இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கணும். கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அது சைலண்ட்டாக உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறது ஹைப்பர் டென்ஷன். அது எல்லோரும் அந்த 130/80 அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது HbA1c 7 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அந்த டார்கெட் எப்போது ஒருக்கா, சுகர் இருக்கவங்களாம் 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்துங்க. கண்ட்ரோல் இல்லை 12க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள், 3 மாதத்துக்கு ஒருக்கா பாருங்கள். அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் உள்ள சாப்பிட்ட பிறகு பார்த்து எல்லாம் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரியாக வச்சுங்க. பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இந்த 3 கண்ட்ரோலாக இருந்தால் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வராது. பிபி வராது, ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராது, கிட்னி பாதிப்பு வராது.